அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியையெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்ற திருவசனங்களின்படி நல்லவரே, கிருபையானவரே, வல்லமையான செயல்களை செய்யும் ஜீவனுள்ள தேவனே, உமக்கே ஒருவருக்கே கோடான கோடி துதி பலிகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செலுத்தி மகிழ்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17 வசனம். தொடர்ந்து அந்த வசனத்தையே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை சுருக்கமாய் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆம், ஆண்டவர் இந்த வசனத்தில் அழைப்பு தருகிறார். இதே வசனத்தில் ஆவியானவரும் சபையும் அழைப்பு கொடுத்தார்கள். இப்போது மணவாளன் அழைப்பு தருகிறார். இதில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இது கட்டாயமான அழைப்பு அல்ல, ஆனால் அவசியமான அழைப்பு. அவரோடு வாசம் பண்ணுவதற்கான அழைப்பு, கடைசி அழைப்பு. மனு வர்க்கத்தின் ஏக்கத்தை தாகத்தை உணர்ந்த உன்னத தேவனின் உண்மையான அழைப்பு. மறுபடியும் அதை உச்சரிக்கிறேன். மனு வர்க்கத்தின் ஏக்கத்தை தாகத்தை உணர்ந்த உன்னத தேவனின் உண்மையான அழைப்பு. இங்கே பாருங்கள், தாகமாயிருக்கிறவன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆத்மாவிலே தேவ உறவு எனக்கு வேணுமே என்ற தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், கர்த்தரை அனுபவிக்க வேண்டும், உண்மையான தெய்வத்தோடு நான் வசிக்க வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற தாகம் இருக்கிறவன் வரக்கடவன். இதில் ஜாதி மதம் மொழி கலாச்சாரம் அதெல்லாம் இல்லை. பாருங்களேன், தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன். என்ன அழைப்பு! பட்சபாதம் இல்லாத அழைப்பு. யாரும் வரலாம். தன் தாகத்தை உணர்பவன் அவசியம் வருவான் தானே. அடுத்து, விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்கே ஒரு நிபந்தனை, சின்ன நிபந்தனை. என்னது? விருப்பம் உள்ளவன். விருப்பம் உள்ளவன் வரலாம், விருப்பம் இல்லாதவன் வரமாட்டான் தானே. ஆக தெய்வம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. மனிதனுக்கு சுதந்திரம் தருகிறார். நீ யாரை தெரிந்து கொள்வாய்? உன் ஆத்தும தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் நான் தானே. என்னை தெரிந்து கொள்வாயா? உன் விருப்பம். வா வா, இலவசமாய் பெற்றுக்கொள். இன்னும் ஆழமாய் சிந்திப்போமானால், உன் கிரியைகளினால் அல்ல. நீ என்னென்ன செஞ்சிருக்க அதனால என்னிடத்துல வா, உனக்கு ஜீவத்தன். அப்படி இல்லை, கிரியையினால் அல்ல. மனிதனுக்கு மனிதன், கிரியைக்கு கிரியை வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய அழைப்பு, இறைவனுடைய கிருபை தயவு வித்தியாசமில்லாதது. கிருபையினால் அழைக்கிறேன், வா வா, என்னோடு தங்குவதற்கு வா, என்னோடு வாசம் செய்ய வா, நித்தியமாய் என்னோடு இருப்பதற்கு வா. தாகமாய் இருக்கிறாயா? ஏன்ட்ட வா. ஜீவ தண்ணீர் இலவசமாய். உனக்கு விருப்பம் இருக்கிறதா? இலவசமாய் பெற்றுக்கொள். வாட் அ பியூட்டிஃபுல் இன்விடேஷன். What a most high level invitation, the eternal invitation, and this is the last invitation from living God. இதுக்கப்புறம் அழைப்பு கிடையாதுங்க. நான் யோசிக்கிறேன், ஆதியாகமத்தில் முதல் ஆதாமை கூப்பிட்டாருங்க. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? என்கிட்ட வாழ்ந்தான்னு அர்த்தம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவாதி தேவன் மனுக்குலத்திற்கு அழைப்பு தருகிறார். உன்னத உயர்ந்த உண்மையான அழைப்பு. பாவியான மனுக்குலத்தின் தாகத்தை ஏக்கத்தை அறிந்த அறிவுபூர்வமான அழைப்பு. உணர்ந்தால் நல்லது. மனுக்குலம் உணர வேண்டும், அவ்வளோதான்.
ஜெபிப்போம், நிறைவு செய்வோம். அன்புள்ள பிதாவே, மகிமையின் தேவனே, மாட்சிமை பொருந்தியவரே, உயர்ந்தவரே, உன்னதரே, பரிசுத்தரே, ராஜா மகாராஜா, உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய புனிதமான உன்னதமான அழைப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். உம்மோடு தங்குவதற்கு கட்டணம் இல்லை, உம்மை பார்ப்பதற்கு கட்டணம் இல்லை, உம்மோடு நித்தியமாய் வாழ்வதற்கு இலவசம் என்று அறிவிப்பு தருகிறீர், பிரகடனப்படுத்துகிறீர். நன்றி என்ற பாடத்தை கற்றுக்கொண்டோம். நன்றியாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அறிந்து கொண்டோம். பாவியாகி எங்கள் வாழ்க்கையிலே நீர் பரிசுத்தத்தை தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் பலிமரணத்தினாலே தந்தீர். உம்மோடு வாசம் பண்ணுவோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் வருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை அறியாத ஜனங்கள், கர்த்தராகிய இயேசுவே, உம்மை அறியாத ஜனங்கள், வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்ட ஜனங்கள் உம்மை அறிந்து கொண்டு தங்களுடைய நிலையை உணரணுமே. தாகத்துக்கு ஜீவ தண்ணீர் கிறிஸ்து இயேசுவே என்று உணரணுமே. உதவி செய்யும். எங்களால் ஆன மட்டும் உம்மை பிரஸ்தாபப்படுத்த தகப்பனே, நல்ல சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பான உன்னதமான அழைப்புக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஊழியமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வணக்கத்தோடு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் bless you all. Have a nice day.